சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். காவலர்களுக்கு விருதுகள் வழங்கும் காக்கி உடை காவலர்கள் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியின் நகர தந்தை என போற்றப்படும் எதுவார் குபேர் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்ட தென்னிந்தியாவை கலக்கிய திரீரோஸ் பெண் திருட்டு கும்பல் சென்னை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். காவலர்களுக்கு விருதுகள் வழங்கும் காக்கி உடை காவலர்கள் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். காவலர்களுக்கு விருது வழங்கும் காக்கி உடை காவலர்கள் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காவலர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக புதுச்சேரி மாநிலத்திற்கு நிஷான் என்கிற குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்திருக்கிறது. இந்திய அளவில் புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கௌரவம். புதுச்சேரியின் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் எழுதப்பட வேண்டிய விருது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தோள்பட்டையில் ஒரு வண்ணக்கொடி அணியப் போகிறீர்கள். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் உங்களை போன்ற காவலர்களின் அர்ப்பணிப்பு இல்லாமல் இது சாத்தியமில்லை. உங்களுடைய திறமையான செயல்பாடு தேசிய அளவில் புதுச்சேரியை தலைநிமிர செய்திருக்கிறது. அதற்காக புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் முதல் கீழ்நிலை காவலர்கள் வரை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். நாட்டின் எல்லையை இராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறார்கள். அப்படித்தான் உள்நாட்டின் சட்டம் ஒழுங்கை உங்களை போன்ற காவலர்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கும் கடமை உணர்விற்கும் சமுதாயம் கொடுக்கின்ற கௌரவம், மரியாதைதான் இது போன்ற விருதுகள். தொடர்ந்து 3வது முறையாக விருதுகளை தந்து புதுச்சேரி காவலர்களை பெருமைப்படுத்தும் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் அமைப்பை நான் பாராட்டுகிறேன். இந்த விழாவிலே பெறும் அனைத்து காவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது முதல் புதிய டெக்னாலஜிகளை பயன்படுத்துவது வரை முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக புதுச்சேரி இருக்கிறது. அண்மையில் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் உருவாக்கப்பட்ட இன்டகிரேட்டட் காமன் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை ஆய்வு செய்தேன். சிசிடிவி கேமரா மானிட்டரிங் மூலம் ஒட்டுமொத்த புதுச்சேரி நகரத்தையும் கண்காணிப்பில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசோதனை முறையில் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் அது முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும். அது நடைமுறைக்கு வந்தால் நகரப்பகுதியில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், குற்றங்கள், போக்குவரத்து விதிமீறல்கள் போன்ற பலவற்றில் விரைவாக தீர்வு காண முடியும், பெருமளவு குறைக்க முடியும். இது டெக்னாலஜியின் உதவியோடு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் முறை. புதுச்சேரி காவல்துறையை வலுப்படுத்துவதற்காக அரசு எடுத்து வரும் முயற்சிகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சப் இன்ஸ்பெக்டர்ஸ் முதல் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஹோம் கார்ட்ஸ் வரை புதியவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீண்ட காலமாக பணியாற்றும் காவலர்களுக்கு பதவி உயர்வுகளும் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது புதுச்சேரியில் IRBN 2வது யூனிட்டை ஏற்படுத்த மத்திய அரசின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது. இன்று குற்றங்களின் தன்மை மாறிவிட்டது. சைபர் கிரைம்ஸ், ஆன்லைன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் என்று புது வடிவம் எடுத்திருக்கிறது. அதனால் நம்முடைய காவலர்கள் நவீன டெக்னாலஜியை, AI என்று சொல்லப்படும் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது எல்லாம், நம்பிக்கையோடு உங்களை நாடி வரும் மக்களிடம் கனிவோடு செயல்படுங்கள். தவறு செய்பவர்களுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருங்கள். சில இடங்களில் இளைஞர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் கஞ்சா போன்ற தீய பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். போதை பழக்கம் நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளிவிடும். அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாஷா முக்த் பாரத் உருவாக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். நாஷா முக்த் பாரத்தை உருவாக்குவதில் காவலர்களுக்கு அதிக பங்கு இருக்கிறது. இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். போதைப்பொருள் விற்பனையை எங்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் அதை அடியோடு ஒழிக்க பணியாற்ற வேண்டும். அதேபோல ஒரு சிலரின் தவறான செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமான காவல்துறையின் தியாகத்தையும் சீர்குலைத்துவிடும். அதனால் சட்டம் ஒழுங்கில் மட்டுமல்ல, சமுதாய ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம் போன்றவற்றிலும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருங்கள். நீங்கள் பணியாற்றுவதில் காட்டும் அதே அக்கறையை உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்க காட்டுங்கள். யோகா, விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபடுங்கள். உங்கள் குடும்பத்தாரோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் என்று அந்த உரையில் அவர் பேசினார்.
புதுச்சேரியின் நகரத்தந்தை என போற்றப்படும் எதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் நகரத்தந்தை என போற்றப்படும் எதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே. சாய், ஜே. சரவணகுமார், ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்ட தென்னிந்தியாவை கலக்கிய 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பல் சென்னை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆந்திரா மற்றும் தமிழகம் முழுவதும் கோயில் திருவிழாக்கள், துணிக்கடைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து தொடர் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பலை புதுச்சேரி போலீசார் சாமர்த்தியமாக பிடித்து சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி ஆகிய 3 பெண்கள் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டி வந்தனர். குறிப்பாக கோயில் திருவிழாக்கள், பிரபல துணிக்கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடுவதில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் போலீசார் இவர்களுக்கு 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பல் என பெயரிட்டிருந்தனர். ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய இந்த கும்பலை கைது செய்ய இரு மாநில போலீசாரும் தீவிரமாக தேடி வந்தனர். சமீபத்தில் சென்னை மாம்பலத்தில் உள்ள 2 பிரபல துணிக்கடைகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பி ஓடியதை தொடர்ந்து இவர்களின் புகைப்படங்கள் புதுச்சேரி காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கண்டறிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி கிரைம் பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அண்ணா சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் 3 பெண்களும் இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக விரைந்த பெரிய கடை போலீசார் மூவரையும் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி என்பது உறுதியானது. தகவல் அறிந்த சென்னை மாம்பலம் போலீசாரும் ஆந்திரா மாநில போலீசாரும் புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்தனர். வழக்கு தொடர்பான நடைமுறைகளின் அடிப்படையில் 3 பெண்களையும் புதுச்சேரி போலீசார் சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக சென்னை அழைத்துச் செல்லப்பட்டனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காமராஜர் நகரில் வாய்க்கால் தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிஞ்சர் ஓட்டல் அருகே அமைந்துள்ள வெள்ளைவாரி வாய்க்காலை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பூமி பூஜை செய்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் கோவில் தொடங்கி வைத்திக்குப்பம் கல்வெட்டு பகுதி முதல் சங்கமப்புள்ளி வரை அமைந்துள்ள கருவடிக்குப்பம் வடிகாலை 1 ஆண்டு காலத்திற்கு தூர்வாறுதல், சுத்தம் செய்தல் மற்றும் பராமரித்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக ரூபாய் 23,38,917 மதிப்பில் பணிகள் நடைபெறுகின்றன. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், மழைக்காலம் தொடங்கும் முன்பே தொகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் உடனடியாக தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மூத்த ஆலோசகர் ஜெயசங்கர், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளவாரி வாய்க்காலில் வந்து இயர்லி கான்ட்ராக்ட் வருஷத்துக்கு வந்து முழுமையாக தூர்வாரி இந்த வாய்க்காலை சுத்தப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட் டைம் புதுச்சேரியிலேயே நம்ம கொடுத்த ப்ரெஷர்லையும், எங்கள் டீம் கொடுத்த ப்ரெஷர்லையும், எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கையில் இன்றைக்கி அது முதலாக அதை கோரிக்கையை ஏற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது முதல் முறையாக புதுச்சேரி ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக 23 லட்சத்துக்கு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த வேலைக்கு பூஜை போட்டு இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்னா வருஷத்துக்கு 2 வேலை மட்டும் பண்ணுவாங்க, எப்பயாவது அடைச்சிதுன்னா அந்த மாதிரி. இது வருஷம் ஃபுல்லாக இயர்லி கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுறோம். ஒன்று இது. நம்பர் 2 மக்கள் என்ன பண்ணணும், இனிமேல் நம்ம குப்பையெல்லாம் வெளியில் கொட்டாமல் இந்த மாதிரி வாய்க்காலில் டைரெக்டாக வீட்டிலேருந்து அப்படியே கொட்டாமல் வெளில வாய்க்காலில் போடாமல் நீங்கள் அதை தனியாக குப்பை இப்போ பிரித்து நம்ம க்ரீன் வாரியர்ஸ் மூலிமா நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அவங்க சைடில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க மேலே 1 கோடி ஃபைனும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஒழுங்காக பொறுப்பாக செய்யலைன்னு சொல்லி. அதே மாதிரி அப்போ அவங்ககிட்ட செக்ரிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ரீசைக்கிள் ஆகக்கூடிய வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாத்தையும் மக்காத குப்பை அனைத்தையும் பிரித்து நம்ம ஒரு எஜுகேட் பண்ணி
வீடு வீடாக வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ப்ரெஷர் போட்டுட்ருக்கோம். அது கண்டிப்பாக அதையும் நிறைவேற்றிடுவோம். மீன் டைம் நீங்கள் வந்து உங்கள் மக்கள் சார்பாக குப்பையை வந்து இங்கே கொட்டாமல் வெளில தனியாக வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் எடுத்துருவோம். அது போக நாங்கள் வந்து சில ஃபர்னஸ் வாங்குகிறோம். அது வந்து 800 டிகிரிக்கு மேலே வந்து அந்த எந்த பொருட்களாக இருந்தாலும் சானிடரி நாப்கின்லேருந்து குப்பையாகட்டும், மக்காத குப்பையாகட்டும், பிளாஸ்டிக்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு இது காற்று மாசுபடுத்தாமல் 800 டிகிரிக்கு மேலே பண்ணும்போது ஒரு வெறும் ஆஷாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபர்னஸும் நாங்கள் எல்லா தெரு வைஸ் வைக்கலான்னு இருக்கோம். இப்போ ட்ரையல்ஸ்க்கு ஒரு ஃபர்னஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குப்பையை வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனாக இருந்து நம்ம இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் நாங்கள் இதுக்காக சில என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்களும் மக்களோட சப்போர்ட்டும் இது கண்டிப்பாக தேவை. இதை ஒன்று சேர்ந்து நம்ம காமராஜர் நகர் தொகுதியை ஒரு மாடல் கான்ஸ்டிட்யூன்சியாக ஆக்குறது தான் நம்மளோட ஆசை. இன்றைக்கி மட்டுமே நம்ம 2 RO பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த தூர் வாரத்துக்கும் வெள்ளவரி வாய்க்காலுக்கும் நம்ம ஆரம்பிச்சோம் ஜிஞ்சர் ரோடு பக்கத்தில். இது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே இது கான்ஸ்டிட்யூன்சி ஃபுல்லாகவே இங்கே இந்த கான்ஸ்டிட்யூன்சி மட்டும் இல்லை, எல்லா கான்ஸ்டிட்யூன்சி இந்த வேலை பண்ணி வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நடக்கும். ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்க வேண்டும் என துணை இயக்குநரிடம் தமிழ் தேசிய பேரியக்கம் மனு அளித்துள்ளது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 MBBS இடங்களும் புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும், ஜிப்மரில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போல் ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் இரா வேலுசாமி ஜிப்மர் துணை இயக்குநரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகங்களில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்காக 64 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் இருந்தாலே அந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்படுவதால் வெளிமாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு குடியேறியவர்களும் இந்த ஒதுக்கீட்டை பயன்படுத்தி பூர்வகுடி மாணவர்களின் வாய்ப்புகளை பறித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் இடம் வழங்கக்கூடாது என்றும், பட்டியலின மாணவர்களுக்கு 1964ஆம் ஆண்டு காலக்கெடும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 2001ஆம் ஆண்டு காலக்கெடுவும் அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போலவே ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தி நிரப்ப வேண்டும் என்றும், தற்போது புதுடெல்லி மூலம் ஆட்சேர்ப்பு நடைபெறுவதால் உள்ளூர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜிப்மர் துணை இயக்குநரிடம் வழங்கியதாகவும் அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் வேலுசாமி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க பொதுச் செயலாளர் ஜெகநாதன் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து ஆகியோர் உடனிருந்தனர். இங்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்துட்டு காலி பணியிடங்களை நிரப்புறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிப்மர் நிர்வாகமே வந்துக்கிட்டு அறிவிப்பு வெளியிடுவாங்க, தேர்வு நடத்துவாங்க, பணியாளர்களை தேர்வு செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அதில் இருக்கும்போது வந்துட்டு புதுச்சேரி மக்களுக்கு இளைஞர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, ஜிப்மரில் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குங்கிறத வந்துட்டு டெல்லிக்கு சொல்கிறாங்க. டெல்லி எய்ம்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது, அகில இந்திய அளவில் வந்துக்கிட்டு அந்த பணியிடங்களை வந்துக்கிட்டு அறிவிப்பு வெளியிட்டு நிரப்புகிறாங்க. இதில் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வந்துக்கிட்டு வாய்ப்பே இல்லாமல் போகுது. 100 பணியாளர் தேர்வு செய்கிறாங்கன்னா அதில் 90 பேர் வட இந்தியர்களாகவும் பிற மாநிலத்துக்காரங்களாகவும் இருக்கிறாங்க. புதுச்சேரியை சார்ந்தவங்க வந்துட்டு 10 பேர் இருக்கிறது கிடையாது. இந்த 195 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறாங்க இந்த புதுச்சேரி இந்த ஜிப்மருக்காக. அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மக்கள் தான். பாண்டிச்சேரி மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த நிலத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு இந்த புதுச்சேரியில் இந்த அமைந்திருக்கக்கூடிய ஜிப்மர் இந்த மக்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இது மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. இந்த 64 MBBS இடங்கள்லாம் புதுச்சேரி மாணவர்களுக்கே கிடைக்கிறதுக்கு, பூர்வகுடி மாணவர்களுக்கே கிடைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் காலி பணியிடங்களை நிரப்புறதும் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மரே நிரப்பணும். அதில் வந்துட்டு புதுச்சேரி மக்களுக்கு இளைஞர்களுக்கு வந்துக்கிட்டு அதிக முன்னுரிமை வழங்கணுங்கிற கோரிக்கையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட கோழி கடைகள் மூடப்படுவதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது.
பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் புதிய நடைமுறை குறித்து புதுச்சேரி கறிக்கோழி விற்பனையாளர்கள் இன்று முத்தியால்பேட்டையில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். அதன்படி தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளுக்கு தீவனம் வழங்குவது, அதன் மூலம் எடையை அதிகப்படுத்துவது போன்ற புதிய முடிவால் விலை ஏற்றம், சுகாதார கேடு போன்ற பல வகையான பிரச்சனைகளால் விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். விலை உயர்வு மட்டுமன்றி கோழி விற்பனை தொடர்பான சுகாதார விதிமுறைகள், நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கமும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கோழி மொத்த விற்பனை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வகையில் மூடப்பட உள்ளன. இதனால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை முழுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் சராசரியாக 50,000 கிலோ பிராய்லர் கோழி விற்பனையாகிறது. இதில் சுமார் 20,000 கிலோ, அதாவது 40% கோழி இறைச்சி ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. வேலை நிறுத்தம் நீடித்தால் ஹோட்டல் தொழிலும் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களுக்கும் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் என விற்பனையாளர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த வேலை நிறுத்தம் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை தாங்கள் உணர்வதாகவும், இருப்பினும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் நோக்கில் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாநில பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் சங்கம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்களுடன் அரசு அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் விற்பனையாளர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் சுமூகமாக தீர்வு எட்டப்படாவிட்டால் வேலை நிறுத்தம் காலவரையற்ற வகையில் தொடரும் என்பதால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விநியோகம் மற்றும் விலை நிலவரத்தில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் செல்லான் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் செல்லான் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். செல்லான் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நேரடியாக பருகி அதன் தரத்தை உறுதி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் பின்னர் அப்பகுதி மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் புதுவை முழுவதும் 50 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியிலேயே இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முழு ஒத்துழைப்பும் காரணமாக அமைந்ததாக ஒப்பந்ததாரர்கள் குறிப்பிட்டனர்.
அதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மற்றொரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக குடிநீர் கேன்களையும் வழங்கினார். பின்னர் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் அவற்றிற்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். செல்லான் நகர் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம் மற்றும் அனிதா, தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், மூத்த ஆலோசகர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுந்தரமூர்த்தி நகர் நிகழ்ச்சியில் பூத் தலைவர் சிவா உடனிருந்தார். திரைப்பட நடிகர் தனுஷ் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் அவரது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினர். நடிகர் தனுஷ் சமீப காலமாக அரசியல் தொடர்பாக பேசி வரும் நிலையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் விமர்சையாக கொண்டாடினர். ரயில்வே நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் தனுஷ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாநில தலைவர் சதீஷ் தலைமையில் 15 நாட்களுக்கு மேலாக பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் இருந்து ரசிகர்கள் கலந்து கொண்டு தினந்தோறும் உணவு வழங்கிய நிலையில் பிறந்த நாளையொட்டி இறுதி நாளில் 500க்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்துசோலை நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் முத்து என்பவர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தமக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயன்று நீதிமன்ற தீர்ப்பை மீறி வேலி அமைத்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்துசோலை நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் முத்து என்பவர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தமக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயன்று நீதிமன்ற தீர்ப்பை மீறி வேலி அமைத்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தனக்கு சட்டப்பூர்வமாக சொந்தமான காலிமனையை சிலர் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்து அபகரிக்க முயன்றதாகவும் அந்த பதிவு தொடர்பான நடவடிக்கைகள் செல்லாது என்று புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் சிலர் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக வேலி அமைக்க முயன்றதாகவும் அதை தடுக்க சென்றபோது தன்னை தாக்க முயன்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதால் உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் நடுநிலையாக செயல்படாமல் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்ற தீர்ப்பை மீறி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வேலியை அகற்றவும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை நிலத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதுடன் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் காவல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் எதுவார் குபேரின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எதுவார் குபேரின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள எதுவார் குபேரின் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களும் கலந்து கொண்டு எதுவார் குபேரின் நினைவை போற்றினர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி இந்திரா நகர் வளாகத்தில் பெற்றோர் ஆண்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயனுள்ள பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், ஒழுக்கம், திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து உரையாற்றி பெற்றோர்களுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், கல்வி சாதனைகளை பாராட்டும் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதால் விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காவலர்களுக்கு விருதுகள் வழங்கும் காக்கி உடை காவலர்கள் நிகழ்ச்சியில்
துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியின் நகர தந்தை என போற்றப்படும் எதுவார் குபேர் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்ட தென்னிந்தியாவை கலக்கிய 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பல் சென்னை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.